துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கர்த்தருடைய நாமத்திலே யாவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது இன்றைக்குள்ள தலைப்பிலே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், give and you will receive. இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக வாருங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே உமது வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்கள் மனதிலே நீர் பேசும்படியாக, எல்லா தடைகளும் எடுத்து போடும்படியாக எங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், அப்பா, நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். உமக்கு துதியான மகிமை செலுத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்னைக்குள்ள வார்த்தையை பார்க்கும்போது லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 38 இப்படியாக இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், give and you will receive, or give and it will be given to you என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், அன்பை கொடுக்கும்படியாகவும் இரக்கத்தை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பேசின காரியத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக பார்க்கும் பொழுது கிவிங் ஆஃப் டைதிங். நாம் தசம பாகம் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதே வேளையிலே கிவிங் ஆஃப் டைதிங் அண்ட் த பிளெஸிங் ஆஃப் டைதிங். தசம பாகம் கொடுப்பதும் அது கொடுப்பதினால் வருகின்ற ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்படியாக பார்க்கும் பொழுது why I chose this topic is simply because just want to encourage for those who regularly and faithfully tithing and they can know the meaning of tithing. Hallelujah. அப்படியாக ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், குறிப்பாக எப்பொழுதும் விடாமல் ஆண்டவருக்கென்று உண்மையோடு தசமமாக செலுத்துவர்களை நான் இன்னுமாக உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும், அதே வேளையிலே those who are not giving, tithing, தசம பாகம் கொடுக்காதவர்கள், அப்படியாக இன்றைக்கு இந்த தசம பாகத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. Hallelujah. Turn with me Malachi chapter 3 verses 8 to 10. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா எழுதின புஸ்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 10 வரைக்கும். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 10 வரைக்கும். தமிழிலே நான் வாசிக்கின்றேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது இங்கே தீர்க்கதரிசி the prophet மலாக்காய் தீர்க்கதரிசியாகிய மல்கியாவை குறித்து பார்க்கும்போது இந்த மல்கியா எதை வலியுறுத்துகிறார் என்றால் about the tithing itself.
பார்க்கும்போது இங்கே தசம பாகத்தை குறித்து வலியுறுத்துகிறதை, அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை வலியுறுத்துகிறதை பார்க்கின்றோம். Because the prophet Malachi urged the people to stop holding back their tithes and to stop keeping from God what he deserved. Amen. So அப்படியாக இங்கே மல்கியா தீர்க்கதரிசி எதை வலியுறுத்துகிறார் என்றால், கர்த்தருக்கு உரிய தசம பாகத்தை ஜனங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுனாலே அதை கொடுக்கும்படியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களோடு பேசினதை இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பேசி வலியுறுத்துகிற காரியத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். So before we go deeper about this passage, இந்த காரியத்தை குறித்து இன்னும் ஆழமாக நாம் பார்ப்பதற்கு முன்பாக I just want to let you know the meaning of the word tithe itself. So இந்த வார்த்தை tithe என்றால் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் கற்றுக்கொள்வோம். So குறிப்பாக the word tithe is derived from Hebrew word mazrah. இந்த வார்த்தையாகப்பட்டது tithe என்று சொல்வது எபிரேய மூல பாஷையிலிருந்து வருகின்ற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் காரியம் பார்க்கும்போது மஸ்ரா என்று சொல்லப்படுகிறது எபிரேய மொழியிலே. ஸோ மஸ்ரா ஓ மசேர் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், that means 1/10 of an Israelite's income in the flock herd and harvest. ஸோ அப்படியாக பார்க்கும் பொழுது இந்த மஸ்ரா அல்லது மசேர் தைத் தசம பாகம் என்று பொருட்படுகிறது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வருமானத்திலே அல்லது தங்களுடைய சம்பாத்தியத்திலே 10% கொடுக்க வேண்டிய காரியத்தை வலியுறுத்துகிறது. இந்த வார்த்தை கொண்டு வருகிறது, இந்த வார்த்தையின் அர்த்தம் கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். இட் இஸ் இந்த காரியமாகப்பட்டது, இந்த தசம பாகமாகப்பட்டது, it is used to support the Levites and the priests and also the temple of Israel. So இஸ்ரவேலில் உள்ள சபைக்கும் சபையின் ஊழியத்திற்கும் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இந்த தசம பாகமானது உதவியாக, அந்த பணமாகப்பட்டது உதவியாக ஊழியத்தை கட்டும்படியாக உதவியாக கொடுக்கப்படுகின்ற காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. So the proper tithing system began during the time of Moses. மோசேவின் காலத்திலே பார்க்கும் பொழுது இந்த தசம பாகம் கொடுக்கின்ற காரியம் ஒரு முறைமையான ஒரு காரியமாக ஆண்டவரால் லேவியராகமம் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அது சொல்லப்படுகின்ற, அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ இதை குறிப்பாக லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 to 34 வசனங்கள், தொடர்ந்து டியூட்டரோனமி பாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22 இதை நாம் பார்க்கலாம். அப்படியாக இந்த தசம பாகப்பட்டது அதற்கு முன்பாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படுகிறது. எங்கே என்றால் during the time of Abel. So Genesis. So ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கும்போது Abel offered God the first and the best fruits, Genesis, while God rejected Cain's offering. So இங்கே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவன் முதலாவது அவனுடைய கனியையும் சிறந்த கனியையும் ஆண்டவருக்கு தசம பாகமாக கொண்டு வந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினோ அவன் வேட்டையாடி வந்த அது குறையுள்ள மிருகமாக காணப்பட்டதுன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமினுடைய காலத்திலும் யாக்கோபுடைய காலத்திலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணபடி ஆண்டவருக்கு என்று தசமமாக கொடுத்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இங்கே குறிப்பாக பாருங்கள், இன் மோசைக் லா, மோசேவின் நியாய பிரமாணத்திலே பார்க்கும்போது there are 3 types of pattern of tithing. ஸோ மோசேவின் காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது, அந்த நியாய பிரமாணத்தில் பார்க்கும் பொழுது 3 விதமான தசம பாகத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ அதில் முதலாவது காரியத்தை பார்க்கும்போது the first pattern is offering
first fruit or sacrificial of animals. ஸோ முதலாவது காரியமாக for the Lord, முதலாவது காரியமாகப்பட்டது. ஸோ முதலாவது இந்த தைதின் முறைகளை பார்க்கும் பொழுது, இந்த தசம் பாக முறைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று முதலாவது அவர்களுடைய மரத்திலே அவங்களுடைய விளைச்சலிலே காணப்படுகிற கனிகள் அதை கொடுக்க வேண்டும், அல்லது நல்ல ஒரு அவர்கள் மேய்ச்சலிலே காணப்படுகிற மிருகத்தை ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும். So it provides for the support for the Levites for their service to the temple and sacrificial ministry of temple. Hallelujah. So அப்படியாக இந்த முதலாவது பேட்டர்ன் பார்த்தீங்களானால் அது தேவனுடைய ஊழியத்துக்கென்றும் ஆலயத்துக்கென்றும் அதேவேளை தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த லேவியர்களுக்கு இந்த பணமாகப்பட்டது உதவியாக கொடுக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், the second pattern of tithing is intended for feast. The purpose is to provide opportunity for celebration as God's people together in God's presence. Hallelujah. So இரண்டாவது முறைமையான இந்த தசமபாகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே அது ஏன் அப்படி கொண்டு வரப்பட்டது என்றால், அது இந்த ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்தில் அவர்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாக அவர்களுக்கு இந்த முறைமை கொண்டு வரப்பட்டது. So in Deuteronomy, உபாகமங்களை பார்க்கும்போது, the people called to bring the tithes of crops and annually to Jerusalem to be eaten there as feast of the Lord. So தேவனுடைய சமூகத்தில் அவருடைய களஞ்சியங்களை கொண்டு வந்து உணவுகளை கொண்டு வந்து அவர்கள் சாப்பிட்டு மகிழும்படியாக, தேவனத்தில் கொண்டாடி மகிழும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கொண்டு வரப்பட்ட காரியமாக இருக்கின்றது. ஸோ மூன்றாவது காரியத்தை பார்ப்பது இது சற்று வித்தியாசமானதாக அவசியமானதாக காணப்படுகிறது. And the third pattern is intended to care for the poor and needy. Hallelujah. ஸோ அப்படியாக மூன்றாவது காரியமாகப்பட்டது. ஸோ இங்கே தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாக தேவை உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கும் உதவி செய்யும்படியாக இந்த தசம பாக முறைமை கொண்டு வரப்பட்டது. ஸோ அதை தான் இங்கே உபாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 28-29 பார்க்கின்றோம். தமிழிலே நான் வாசிக்கின்றேன். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னுடைய பங்கு சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது காரியம் மிக முக்கியமானதாக அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது. காரணம், அந்த பணமாகப்பட்டது அங்குள்ள திக்கற்றவர்கள், பரதேசியானவர்கள், பசி பற்றியில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், விதவைகளுக்கு அவர்களுக்கு உதவும்படியாக இந்த முறைமை கொண்டு வரப்பட்டது. So the tithing laws in Old Testament in the Bible is a compulsory system and not a voluntary system. Hallelujah. So இங்கே பார்க்கும் பொழுது வேதத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது, இந்த தசம பாக முறைமை கண்டிப்பானதாகவும் அது விருப்பப்பட்டு செய்கின்ற ஒரு காரியம் அல்ல. அது கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். அது தேவனுடைய ஆலயத்துக்கென்றும், தேவனுடைய ஊழியத்துக்கென்றும், தேவனுடைய ஊழியர்களுக்கென்றும் தொடர்ந்து ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அந்த ஜனங்களும் மகிழ்ந்து கலைகூறும்படியாக செய்யப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. So it requires a minimum expectation of 10% of one's income being paid to the temple to support the priests, Levites and the singers and etc. So அப்படியாக பார்க்கும் பொழுது இங்கே என்ன காரியம் என்றால், குறிப்பாக இந்த தசம பாகம் கொடுப்பது இது எதை வலியுறுத்துது என்றால், மினிமம் 10இல் ஒரு பாகம், 10%, 10% தங்களுடைய வருமானத்திலிருந்து கொடுத்தாக வேண்டும். குறிப்பாக அந்த காரியம் சபையின் ஊழியத்துக்கு என்றும், அதோடு லேவியர்களுக்கு என்றும், ஆசாரியர்களுக்கு என்றும்
அங்கு வந்து பாடகர்கள் அப்படியாக ஊழியர்களுக்கு என்றும் இந்த காரியம் கொடுக்கப்பட்ட முறைமை கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. ஸோ இங்கே என்ன குறிப்பாக பார்க்கிறோம் என்றால், இது தசம பாகம் கொடுப்பதினால், முறையாக கொடுப்பதினால் இங்கே ஊழியத்தின் பொருளாதார தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ இதுதான் முக்கியமான காரியம். இப்போ நாம் தசம பாகம் கொடுப்பதினால் ஊழியத்தின் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. So but the sad part is, during Malachi's day, the people were not giving tithes. So the Levites went to work to earn a living. So இங்கே கசப்பான ஒரு கவலைக்குரிய காரியம் என்னவென்றால், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக தசம பாகம் கொடுக்காததினாலே இந்த லேவியர்கள் தங்களுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு இவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அவர்கள் வேலை செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. ஸோ இது ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ அதனால்தான், that is why here in this passage God is talking through the prophet Malachi about tithing and the importance of it. Hallelujah. ஸோ இதன் பிரகாரமாகவே இங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த தசம பாகத்தை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் பேசுகிறதை பார்க்கின்றோம். So today I believe that God is also talking to us through this passage. Amen. So இந்த காரியத்தில், இந்த பகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கின்றார். So நாம் ஒன்றை நாம் விசுவாசிக்க வேண்டும், that everything that we have is from God. So when we refuse to return to Him, part of what He has given, we are robbing Him. That's the word verse 8 said. வசனம் 8 சொல்கிற பிரகாரமாக நான் வாசிக்கிறேன், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அப்படியாக இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பது. அப்ப தேவனுக்கு நாம் தசமமாக கொடுப்பது மறுக்கும் பொழுது அது நாம் கர்த்தரை வஞ்சிப்பதாகவும் தேவனை சூறையாடுவதாகவும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ கடைசியாக இந்த காரியங்களை சொல்லி படிக்க நான் ஆசைப்படுகிறேன். சொல்லுவேன், here we have to know the necessity of tithing, basic of tithing. So the necessity basic of tithing. So இப்படி பார்க்கும் பொழுது, ஸோ இந்த தசம பாகம் கொடுப்பதின் அவசியம், தேவையான காரியம் என்னவென்றால், first thing, when we tithe, we are helping to advance God's kingdom. அல்லேலூயா. நாம் தசம பாகம் கொடுக்கும் பொழுது முதலாவதாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் உதவியாக, சின்ன ஒரு கருவியாக இருக்கின்றோம். அல்லேலூயா. Second thing, our tithing belongs to God. So நம்முடைய தசம பாகம் கொடுக்க வேண்டிய தசம அது தேவனுக்குரியது. அதை நாம் நிச்சயமாக கட்டாயமாக கொடுத்து ஆக வேண்டும். இதுதான் வேதம் வலியுறுத்துகிறது. மூன்றாவது காரியம், holding back the tithe is robbing God. பதிலானால் நாம் தசமபாகம் கொடுக்காமல் இருப்பது நாம் தேவனை வஞ்சிக்கிறதாகவும் சூறையாடுகிறதாகவும் காணப்படுகிறது. ஸோ 10ல் ஒரு பாகத்தை நாம் தேவனுக்கு என்று ஒதுக்கி கொடுத்தாக வேண்டும், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருமானத்திலிருந்தும். நான்காவது கடைசியாக பார்க்கும்போது, tithing is a Christian principle. அல்லேலூயா. நாம் தசம பாகம் கொடுப்பது என்பது கிறிஸ்துவ கொள்கையாக, அது நமக்கு ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. அதுதான் அடிப்படையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. It's an obedient attitude. It's reflecting the obedient attitude. அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்குரிய அடையாளத்தை, அறிகுறியை காட்டுகிறது. அப்ப நாம் கிறிஸ்தவர்கள் என்ற கொள்கையின் அடிப்படையிலே நாம் கண்டிப்பாக தசம பாகம் கொடுப்பது ஒரு அவசியமானதாக காணப்படுகிறது. Amen. Hallelujah. So கடைசியாக the blessing of tithing, தசம பாகம் கொடுப்பதினால் வரும் ஆசீர்வாதம். 2
3 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும்போது வசனம் 10 சொல்லுகிற வண்ணமாக, God blesses from heaven. Hallelujah. Multiple blessings, everlasting blessings. அப்படியாக அது அளவில்லாத ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் தசம்பாகம் முறையாக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், God bless our church ministry. நம்முடைய சபையையும் நம்முடைய ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தசம்பாகம் கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய ஆலயத்துக்காகவும் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அது தேவனால் வருகின்ற ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. மூன்றாவது காரியம், third thing is God bless the poor and the needy through us. Amen. Hallelujah. அப்படியாக நாம் தசம்பாகம் கொடுக்கும் பொழுது ஏழை எளியோரையும் தேவையுள்ள ஜனங்களையும் ஆண்டவர் நம் மூலமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. So today make a commitment to God. We won't fail for tithing God. Hallelujah. இன்றைக்கு ஒப்பு கொடுத்தது ஒரு உடன்படிக்கை நாம் செய்வோம். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் தவறாமல் தேவனுக்கு என்று ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஊழியர்களுக்கு என்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவைகளுக்கு என்றும் நம்முடைய சபையின் வளர்ச்சிக்கு என்றும் நாம் தசம்பாகம் கொடுப்போம் என்று நாம் உறுதிமொழி கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். Hallelujah. So God asks us to testing by this. ஆண்டவர் சொல்கிறார், இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். But by tithing we can honor him. Amen. ஆண்டவர் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நாம் தசம்பாகம் முழுமையாக தேவனுக்கு என்று கொடுத்தது தேவனை நாம் கனப்படுத்துகிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். Amen. ஒருவேளை இந்த மல்கியா காலத்தில் நடந்தது போல பார்க்கும்போது சில ஜனங்கள் ஒருவேளை பயந்து இருக்கலாம். நமக்கு வருகிற தசம்பாகத்தில் நம்ம சம்பாத்தியத்தில் தசம்பாகம் கொடுக்குறா, நமக்கு இன்னும் ஒன்றும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், டெஸ்ட் மீ இன் திஸ், சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்ம இருக்கும். நாம் சோதித்து பார்க்க வேண்டாம், ஆனால் ஆண்டவருக்கு என்று கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம்ம சந்ததியும் நம்முடைய நித்திய வாழ்வையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். வாருங்கள் இந்த சிந்தியோடு நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்ப இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நாளிலே இந்த தசம்பாகத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த தசம்பாகத்திலே உமக்கென்று உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. 10 ஒரு பாகத்தை கண்டிப்பாக உமக்கென்று எப்பொழுதும் கொடுக்கும்படியாக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்காக ஆண்டவரை ஜீவிக்கும்படியாக உண்மையாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். உமக்கு துதிகர மகிமை செலுத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர்.